நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி. இந்த வேர்டு எவ்வளவு காட்டமான வேர்டு பாத்தீங்களா, கடினமான வேர்டு பாத்தீங்களா. ஏன் ஆவியானவர் இதை எப்படி எழுதி இருக்கிறார்னா இதை புரிந்து கொள்ளணும். காம விகாரத்துக்கு ஏதுவாய் கிருபையை புரட்டி ஒன்றான நானே வாசிக்கிறேன், ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்ற சிலர் பக்க வழியாய், பக்தியே கிடையாது, பக்தியே கிடையாது. கிருபை அதாவது சிம்பிளா புரியும்படி சொல்லணும்னா, நீ தப்பு பண்ணாலும் பரவாயில்ல என்கிற உபதேசம் இருக்குல்ல, இந்த உபதேசம் பண்றவங்களை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையை காம விகாரத்துக்கு எதுவா புரட்டி, நீ என்ன பண்ணாலும் ஆல்ரெடி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. இனி நீ என்னதான் பண்ணாலும், ஒருத்தர் சொல்ல கேட்டேன், நீயே நினைச்சாலும் நரகத்துக்கு போக முடியாதான், ஏன்னா இவர் அங்கு பறந்திருப்பார். கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டுகிற நரிவர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறாங்க. இந்த கிருபை எதுக்கு கொடுக்கப்பட்டது? மோசே மூலமாய் பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபையும் சத்தியமும் உண்டாயின. இயேசுவின் சத்தியம் எதுங்க? மோசே என்ன சொன்னாரோ அதை கொஞ்சம் காட்டமா சொன்னார். மோசே சொன்னார், ஒரு ஸ்திரீயோடு தப்பு பண்ணா நீ அவளோடு விபச்சாரம் செய்ததாயிட்டு. இயேசுவின் சத்தியம் என்ன? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு பார்த்தாலே நீ விபச்சாரம் செய்ததாயிட்டு. எந்த உபதேசம் ரொம்ப ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? மோசேன்னு அடிக்கிறீங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, இயேசு சத்தியத்தை கொடுக்கிறது மட்டும் இல்ல, அதோடு கூட அந்த சத்தியத்தை கை கொள்ள வேண்டிய கிருபையும் கொடுக்கிறார், பலனையும் கொடுக்கிறார். இதுதான் கிறிஸ்துவில் நாம். அதனாலதான் என்னுடைய நுகம் எப்படி இருக்கு தெரியுமா? லெகுவா இருக்கு. ஏன் அந்த நுகம் லெகுவா இருக்கு? அந்த நுகத்தின் ஒரு பக்கத்துல யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். மோசே கொடுத்த நுகம் ஏன் கடினமா இருந்து? மோசே கொடுத்த நுகத்தின் மறுபக்கத்துல மோசே இல்ல. ஆமென்.